இப்போ எடுத்துக்காட்டு பார்க்குறோம். எடுத்துக்காட்டில் இப்போ எடுத்துக்காட்டு 3, 4 பார்க்க போகிறோம். ஒரு வங்கியில் ராம் என்பவர் எக்ஸ் எண்ணிக்கையில் 2000 தாள்களும் ரூபாய் 2000 தாள், எக்ஸ் எண்ணிக்கையில் 2000 ரூபா தாளும், ஒய் எண்ணிக்கையில் 500 ரூபா தாள்களும், ஒய் எண்ணிக்கையில் 500 ரூபா தாள்களும், இசட் எண்ணிக்கையில் 100 ரூபா தாள்களும் முதலீடு செய்தார். மேலும் வேலவன் என்பவர் ராம் செய்த முதலீட்டை போன்று 3xy மடங்கு முதலீடு செய்தார். ராம் செஞ்சது இவ்வளவுனா அவர் 3xy மடங்கு இன்ட்டு ராம் செய்த முதலீட்டை போன்று 3xy மடங்கு முதலீடு செய்தார் எனில் அவ்வங்கியில் வேலவன் முதலீடு செய்த தொகை என்ன? வேலவன் இவர் என்ன முதலீடு செய்தார்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸு பதிலாக 10 போடுவோம், ஒய் பதிலாக 20 போடுவோம், இதுக்கு பதிலாக 5 போடுவோம். 2000 ரூபா நோட்டு 10 போட்டிருக்காரு ராம், 500 ரூபா நோட்டு 20 போட்டிருக்காரு. இது உதாரணம். 500 ரூபா நோட்டு 20 போட்டிருக்காரு, 100 ரூபா நோட்டு 5 போட்டிருக்காரு. அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பார் ராம்? 2000 இன்ட்டு 20, 20000. சரியா? இது 5 இன்ட்டு 10, 10000. இது 2 இன்ட்டு 200, 5 இன்ட்டு 500, மொத்தம் 30500 டெபாசிட் பண்ணான்னு சொல்லிடலாமா? இப்போ இவர் இதோட 3xy பண்ணான்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 10, 20, 5 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக 2000 நோட்டு 10 கொடுத்தாங்க, 500 நோட்டு 20 கொடுத்தாங்க, 100 நோட்டு 5 கொடுத்தாங்கன்னா 30500 ரூபா டெபாசிட் பண்ணான்னு சொல்லிடலாம். இது என்ன பண்ணீங்க? 2000 10ஆல் பெருக்கி 20000 வந்துச்சுல, அதே தான் இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் போடுறோம். அதே மாதிரி 500 20ஆல் பெருக்குன்னா 10000 வருது. அதே தான் அந்த 20 ஒய் என்னன்னு கொடுக்காதனால 20ன்னு நம்ம வச்சுருக்கோம்ல, அதை இதையும் எப்படி 500ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10000 வருதோ அது மாதிரி 500ஐயும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். 100ஐயும் 5ஐயும் பெருக்குன்னா 500 வருது. அது மாதிரி இங்கே இசட் என்னன்னு தெரியாது, 5ன்னு நம்ம தெரிஞ்சு மனசில் வச்சுருக்கோம். அப்படின்னா இந்த இது வந்துடும். இப்போ தெரியாதனால எல்லாத்தையும் பெருக்கணும். இப்போ புரிஞ்சா ஏன் இதை பெருக்கிறோம்னு? இப்போ என்ன வரும்? அதே தான் 2000 எக்ஸு, இது 500 ஒய், இது 100 இசட் வந்துருச்சா? இதுதான் இவர் யார் ராம் டெபாசிட் பண்ணது. 2000 எக்ஸு ப்ளஸ் 500 ஒய் ப்ளஸ் 100 இசட் தான் ராம் டெபாசிட் பண்ணது. இப்போ ராம் டெபாசிட் பண்ணதோட எவ்வளோ கேட்குறாங்க? 3 மடங்கு, 3xy மடங்கு இவர் டெபாசிட் பண்ணியிருக்காருன்னா என்ன பண்ணும்? ப்ளஸ் 500y ப்ளஸ் 100z இப்படி போடலாமா? 3xy மடங்கு அதிகமாக போட்டிருக்காரு ராம். இது ராம் போட்டது. ராம் டெபாசிட் பண்ணது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 2000x ப்ளஸ் 500y ப்ளஸ் 100z. இப்போ வேலவன் அவர் டெபாசிட் பண்ணதோட 3xy போட்டிருக்காரு.
3xyக்கு உதாரணம் போட்டிங்கனாலும் அதே தான் வரும். 3xyனா ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. 100னா இதை கூட்டி இதால் அப்போ என்ன வருது? 30,500 வந்துச்சா? ராம் இது 10 மடங்கு கூட போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராம் வந்து 10 மடங்கு கூட போட்டிருக்காருன்னா வேலவன் 10 மடங்கு கூட போட்டாருன்னா ஆக 3,05,000 போட்டலாமா? ஆனால் நமக்கு என்ன தெரியாது, ராமு இது தெரியும். இது X3xyன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10க்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? 3xy கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 3xy வச்சு தான் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 3xy வச்சு ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணலாமா? 3xy இன்ட்டு 200x ப்ளஸ் 3xy இன்ட்டு 500y ப்ளஸ் 3xy இன்ட்டு 100z போடலாமா? இப்போ 3 இன்ட்டு 2000 என்ன? 6000. 3 இன்ட்டு 2000 6000. எக்ஸு ஒன்று எக்ஸுன்னு என்ன? x² ஒய் ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு 500 15,500. x², எக்ஸு அப்படியே தான், ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஒய் வந்து y². ஒய் எடுக்கு 1, ஒய் எடுக்கு 1, 1 கூட்டினா 2. அப்புறம் இங்கே என்ன வரும்? 300 xyz வருமா? பாருங்க. இதுதான். இதெல்லாம் ஒத்த உறுப்பு இருந்துச்சுன்னா கூட்டிடலாம். இது ஒரு உறுப்பு, மாறுபட்ட உறுப்பு. இதெல்லாம் மாறுபட்ட உறுப்பு. கான்ஸ்டன்ட், அதாவது மாறிலி வந்து ஒன்றா இருந்தாலும் மாறிலியை கூட்டலாம். ஆனால் இதெல்லாம் ஒத்த உறுப்பாக இருந்துச்சுன்னா தான் கூட்ட முடியும். அதனால் இதுதான் ரிசல்ட். புரிஞ்சா? அப்படி புரிஞ்சு ஒவ்வொன்றா படிக்கணும். புரியலைன்னா உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? உதாரணம் போட்டு பார்க்கணும். எக்ஸுக்கு 20, ஒய்க்கு 10 இப்படி வாசிக்கணும். ஒரு வங்கியில் ராம் என்பவர் 20 எண்ணிக்கையில் 2000 ரூபா தாள்களும் 10 எண்ணிக்கையில் 500 ரூபா தாள்களும் 100 எண்ணிக்கையில் 100 ரூபா தாள்களும் முதலீடு செய்தார் அப்படின்னு படிச்சிங்கன்னா அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், எப்படி பண்ணீங்கன்னு. அதே மாதிரி அங்கே 20 எண்ணிக்கையில் 2000 தாள்னு சொல்கிறது போல் எக்ஸ் எண்ணிக்கையில் 2000 தாள், ஒய் எண்ணிக்கையில் 500 தாளுக்கு பதிலாக 10 எண்ணிக்கையில் 500 தாள்களும், இசட் எண்ணிக்கையில் 100 தாள்களுக்கு பதிலாக 10 எண்ணிக்கையில் 100 தாள்களும் அப்படின்னு போட்டு கணக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா ராம் வந்து எவ்வளோ செஞ்சார்? 30,500 வந்துடும். அது 30,500 எப்படி வந்துச்சு? அவர் டெபாசிட் பண்ணது 30,500 கரெக்டு. இங்கே எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக இங்கே இருந்துச்சுன்னா கணக்கில் இல்லாதனால எக்ஸ் ஒய் இசட்னு போட்டு என்ன செஞ்சீங்க? அப்போ 20 இன்ட்டு 2000 எப்படி பெருக்குனீங்களோ அது மாதிரி இங்கேயும் பெருக்கணும். அப்படி பெருக்கி அது டோட்டல் வச்சுக்கிறணும். 30,500 எப்படி வந்துச்சு? எல்லாத்தையும் பெருக்கி மொத்தமாக டோட்டல் போட்டிங்க. 2000 நோட்டு, 5000, 500 நோட்டு, 100 நோட்டு. அப்புறம் அதை விட அதிகமாக 10 மடங்குன்னா என்ன செய்வீங்க? 10 மடங்கு வேலைன்னு போட்டாருன்னா இன்ட்டு 10ன்னு போடுவீங்களே, அது மாதிரி இங்கே 3xy மடங்குன்னு போட்டிருக்கு. 3xy மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். சரியா? இப்போ கணக்கு எடுத்துக்காட்டு 3.5. 3.5 சொல்லுது 2x + 5y 3x - 4y ஆல் பெருக்கணும் அப்படின்னு போட்டாங்க.
இதை இப்படி பெருக்கணும், அடுத்தது இப்படி பெருக்கலாம், இங்கே பெருக்கணும், இப்படி பெருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஈக்குவல் டு 2x முதல்ல வந்து 3xால் பெருக்குவோம். அப்புறம் மைனஸ் ப்ளஸ் 2x இன்ட்டு மைனஸ் 4y பெருக்குவோம். பெருக்கியாச்சா? இது முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளஸ் 5x ப்ளஸ் 5y இன்ட்டு 3xால் பெருக்கணும். அடுத்து ப்ளஸ் 5y மைனஸ் 4yஆல் பெருக்கிறோம். செய்யலாமா? முதல்ல 2xை 3xால் பெருக்கிறோம், அதே 2xை மைனஸ் 4yஆல் பெருக்கிறோம். அப்புறம் ப்ளஸ் போட்டு ப்ளஸ் 5yஐ 3xால் பெருக்கிறோம். அடுத்து ப்ளஸ் 5yஐ மைனஸ் 4yஆல் பெருக்கிறோம். இப்போ ரூல் என்ன சொல்லுது? முதல்ல கெழுக்களை பெருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு 6, இது x² வந்துச்சா? ப்ளஸ் இங்கே கெழுக்களை பெருக்கணும், மைனஸ், அதாவது இங்கே மிகையும் குறையும் இருந்தால் குறை தான் வரும், பெருக்கல் விதி. குறை வந்துருச்சா? 4 இன்ட்டு 2 இன்ட்டு 4 8. அடுத்து எக்ஸு ஒய் வந்துச்சா? ப்ளஸ் 5 இன்ட்டு 5 15 xy ப்ளஸ் மிகை இன்ட்டு குறை குறை, மிகை இன்ட்டு குறை குறை, 5 இன்ட்டு 4 20 y² வந்துச்சா? இப்போ இது ரெண்டும் ஒத்த உறுப்பு தானே, அதனால் 6x². ஒத்த உறுப்புகள் என்ன செய்யணும்? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ கழிக்கணும். எது கூட இருக்குது? ப்ளஸ் 7xy போடலாமா? மைனஸ் 20y². இது பாருங்கள், இதெல்லாம் ஒத்த உறுப்புகளை எவ்வளோ கூட்ட முடியுமோ அவ்வளோ கூட்டிடணும். 6x² ப்ளஸ் 7xy மைனஸ் 20y². முடிஞ்சா? புரிஞ்சு படிக்கணும். எடுத்துக்காட்ட இது மனப்பாடம் பண்ணுறத தரவாக வச்சுக்கணும். நீங்கள் வேலு ஒரு குறிப்பேட்டில் ஒரு பக்கத்திற்கு ஒட்டுறதுக்கு எத்தனை படம்? 4xy படங்களை ஒட்டினார். அதே போன்று 100x² y³ படங்களை ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் அவருக்கு தேவை? இப்போ இது ஒரு உதாரணமாக வச்சுக்கிறோம். ஒரு பக்கத்தில் 10 படங்கள், நாலு xy படம், ஒரு பக்கத்துக்கு 10 படங்கள் ஒட்டுறாரு. அப்படி 50 படங்கள் ஒட்டுறாரு. மொத்தம் 50 படங்கள், 50 படம் இதுன்னு வச்சுக்கோங்க. இது 10 படங்கள்னு வச்சுக்கோங்க. 50 படங்கள் ஒட்டுறதுக்கு எத்தனை பக்கம் வேணும்? எத்தனை பக்கம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பக்கம் தேவைன்னு உங்களுக்கு தெரியுதா? 50 படங்கள் மொத்தம், 10 படங்கள் ஒரு பக்கத்துக்கு, அப்போ 5 பக்கம் தேவை. 5 பக்கங்கள்.
பக்கங்கள் தேவை. 50 படம் மொத்தம் ஒட்டணும். ஒரு பக்கத்துக்கு 10 படம், 5 பக்கம். இப்போ இது நமக்கு எளிதாக தெரியும், இப்படி செஞ்சிடணும். அப்புறம் இப்போ 50 பேரில் என்ன பண்ணணும்? 100 x² y² y³ போட்டலாமா? ப்ளஸ் 10 படங்கள் 4xy போட்டலாமா? அவ்வளோதான். இப்போ கணக்கை சால்வ் பண்ணணும். இப்போ இது 25 வருமா? 25 மடங்கு அடிக்கலாம். 25. இப்போ எக்ஸ் கீழே இருக்குது, இங்கே இருக்குது. நமக்கு அடுக்கு விதி எக்ஸ் அடுக்கு 2 எக்ஸ் அடுக்கு 1. அப்போ எக்ஸ் அடுக்கு 2 - 1 1. ஒய் அடுக்கு 3 எக்ஸ் அடுக்கு கீழே 1. அப்போ 2 2 இங்கே 1. சரியா? இத்தனை பக்கங்கள் வேணும். எத்தனை பக்கங்கள் வேணும்னு சொல்லும்போது முதல்ல ஒரு பக்கத்துக்கு 10 படங்கள். அப்போ 500 படங்கள் ஓட்டணும்னா எத்தனை 5 பக்கங்கள் தேவை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணோம்? 50 ÷ 10 வந்தால் பக்கங்கள் வந்துடும். இது எத்தனை பக்கங்கள்? இத்தனை பக்கங்கள் தேவை நமக்கு. இந்த இது அல்ஜிப்ரா, அதாவது இயற்கணிதத்தில் கொடுத்த கோவையாக கொடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம உதாரணம் போட்டு இந்த கோவையும் இந்த கோவையும் என்ன செய்யணும்? இந்த கோவையால் இதை வகுத்தால் நமக்கு பக்கங்கள் கிடைச்சிடும். சரியா? சிம்பிள் தானே? எல்லாமே நீங்கள் கணக்குகளை புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்தா என்ன வந்துடும்? கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன போகிறோம்? அடுத்து பல்லுறுப்பு வகுத்தல். 5 y² + 8y. இதை 5y வகுங்கள் என்று சொன்னார். வகுக்கிறது ரொம்ப பெருசு இல்லை. இப்போ இது எப்படி எழுதலாம்? 5x³ - 2yz + 8y. (5x³ - 2y) இதை 5y வகுக்க சொல்கிறாங்க. வகுக்க சொன்னால் என்ன செய்யணும்? தனித்தனியாக எழுதுங்க. 5y மடங்கு 3 5y மைனஸ் 25y மடங்கு 2 y 5y ப்ளஸ் 8y / 5y. இப்படி எழுதலாமா? எழுதின பிறகு இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் அடிச்சிட்டா 1. y மடங்கு 3 இங்கே y மடங்கு 1. அப்போ 3 - 1 முடிஞ்சா? அடுத்து 5ஐயும் இங்கே மைனஸ் போட்டாச்சு. 5 தடவை போகும். 5 25. ஒய் இங்கே ஒய்யின் மடங்கு 2 ஒய்யின் மடங்கு 1. அப்போ ஒய் தான், அதாவது 2 - 1. நீங்கள் 8 5 அதே 8 5 போட்டுருக்கீங்க. ஒய்க்கு ஒய் அடிபட்டுரும், அதனால் அவ்வளோதான். இங்கே ஒய்க்கு ஒய் 1 - 1. அப்போ 0 தானே, வராது. புரிஞ்சா? இப்போ இது அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்? அடுத்த ஸ்டெப் இங்கே போடலாம், போட்டுக்கலாம். y² - 5y + 8/5. இதான் என்ன ரிசல்ட்? y² - 5y 8/5. ஆக கணக்கு பாருங்கள். 3.7 முற்றொருமை. 3 8 வந்து முற்றொருமைக்கு போயிட்டோம். இது வரைக்கும் வகுத்தல்
அதாவது ஈருறுப்பு, ஓருறுப்பு, ஈருறுப்பு, பெருக்கல், வகுத்தல் பார்த்தோம். இப்போ முற்றொருமை பார்க்குறோம். எடுத்துக்காட்டு 3 8. 3 8 3a + 4c ஹோல் ஸ்கொயர். முற்றொருமையை பயன்படுத்தி காண்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன முற்றொருமை நம்ம படிச்சிருக்கோம். a + b ஹோல் ஸ்கொயர் a² + b² + 2ab. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? 3a + 4c + 2 × 3a × 4c போட்டுடலாமா? = 3² a² + 4² ப்ளஸ் முதல் இதை 2 6 24 ஏசி வந்துச்சா? எங்கே போட்டிங்கன்னா 9 a² 9 a² ப்ளஸ் 16 c² ப்ளஸ் 24 ac.